சென்னை டி நகரில் பாமக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பாலு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது அவதூறு கருத்து வெளியிட்டிருப்பதை தொடர்ந்து ஜி.கே. மணி அவர்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே நீக்க வேண்டும் என்று தொடர்ந்து மருத்துவர் சின்னையா அவரிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த மருத்துவர் இந்த ஐயா அவர்கள் மீது இப்படி அவதூறான கருத்தை வெளியிட்ட ஜி.கே. மணி அவர்களுடைய இந்த நடவடிக்கை குறித்து விரைவில் கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை கூடி அவர் மீதான நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு ஒரு புகார் கொடுக்குறாங்க. நேற்றைய தினம் டெல்லியில் நடந்த வழக்கில் அந்த வழக்கில் ஆஜராகிவிட்டு வந்திருக்கிறேன். டெல்லியில் நடந்த வழக்கில் ஒரு ஆவணம் தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு கடிதம் அங்கே கொடுக்கப்படுகிறது. அந்த கடிதம் தேர்தல் ஆணையத்தினுடைய கடிதம். அந்த கடிதத்தை இவர்கள் மேற்கோள் காட்டி இந்த புகாரை கொடுப்பார். அந்த கடிதம் தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்ட கடிதம். தேர்தல் ஆணையத்தினுடைய கடிதமே மோசடியானது, போலியானது என்று சொல்கிறாரா? அந்த கடிதம் கொடுத்ததற்காக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டுமாம். இதை கட்சியினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தந்தையாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவர்களிடமே ஒரு கையெழுத்தை பெற்று அதிகாரப்பூர்வமான நபராக தன்னை அவர் அறிவித்துக் கொண்டு இந்த புகாரை கொடுத்திருக்கிறார். உள்ளபடியே சொல்லுகிறேன், இப்படி ஒரு நிலைக்கு அவர்கள் செல்வதை கண்டு ஒட்டுமொத்த பாட்டாளிகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இன்றைக்கு மிகப்பெரிய வருத்தத்தில் வேதனையில் இருக்கிறார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.